ஹலோ மக்களே, இன்றைக்கி 5 நிமிஷம் சமையலில் மஷ்ரூம் கிரேவி பார்க்கலாம். இந்த டிஷ் என் பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் நல்லா காரசாரமாக இருக்கும். இதுக்கு ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து அதை நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின தக்காளியை சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் தக்காளியை நல்லா குழைய வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். நான் மஞ்சள்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள்லாம் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதில் வதக்கிக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்து அதையும் வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணீர் விட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சிடலாம். அது கொதிச்சிட்ருக்கும் போது இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகும் சீரகமும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து அதை நல்லா பவுடராக்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மஷ்ரூம் ரொம்ப நேரம் வேகாது, ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறதையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியும் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கிரேவியில் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வீடியோவை பார்த்துட்டு அப்படியே ஒரு லைக்ஸும் போட்டுடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.